கிள்ளை மொழியாய் அறியாய் துயில்கின்றாய் கள்ளி எழுவாய் கடிதேலோரெம்பாவாய். பெஸ்ட் கர்மயோகி யாருன்னு சொன்னால் சூரியன் தான் அப்படின்னு சுவாமி சொல்லுவார். யாருக்காகவும் காத்திருக்காது. அதற்கான நேரத்தில் அது வரும், அதற்கான நேரத்தில் அது போயிடும். நீ அதை பார்த்து கும்பிடுறியா கும்பிடலையா அப்படின்னு கவலைப்படாது. அது வந்த உடனே ஆயிரம் ஆயிரம் தாமரைகள் மலரும். ஆனால் அந்த தாமரை மலர்வதற்கும் சூரியனுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. எப்படின்னு கேட்டாக்க, இந்த தாமரை மலருதே அப்படின்னு சந்தோஷப்பட்டு நாளைக்கு சீக்கிரமாக வரலான்னு கிளம்பாது. அது தாமரை மலர்வது அது பாட்டுக்கு நிகழ வேண்டியது தான். சூரியனுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. இப்போ சூரியன் மட்டும்தானா? ஒன்று யோசிச்சு பாருங்க. சுவாமி ரொம்ப அழகாக அதை சொல்லுவார். இந்த சூரிய மண்டலத்தில் எந்த விதமான ரெட் லைட்டோ ஆம்பர் லைட்டோ க்ரீன் லைட்டோ ஒரு லைட்டும் கிடையாது. ஆனால் எல்லா கிரகங்களும் எல்லா கோள்களும் தன்னுடைய பாதையில் தன்னுடைய வேகத்தில் ஒன்றுக்கொன்று இடையூறு செய்யாமல் அது பாட்டுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கோடி கோடி கோடிக்கணக்கான வருஷங்களாக ஓடிக்கொண்டே இருக்கின்றன. யாரும் அதை ரெகுலேட் பண்ணல. பகவான் பண்ணுறாருங்கிறது வேற விஷயம். பட் வேறு எந்த விதமான டிராஃபிக் சிக்னலும் அதுக்கு கிடையாது. அவற்றுக்கு இடையிலே இருக்கின்ற காந்த சக்தி அவற்றை அந்தந்த இடத்துல பிடித்து கொண்டிருக்கின்றன. ஒன்றே ஒன்று தவறினா மொத்த பேலன்ஸே இந்த சோலார் சிஸ்டத்துக்கு தவறி போய்விடும். இந்த சூரியன் பல கோடி ஆண்டுகளாக ஒளி குறையாமல் அது எரிந்து கொண்டே இருக்கிறது. யார் அதுக்கு ஃபியூவல் கொடுக்குறா? பெட்ரோல் போடுறாங்களா, டீசல் போடுறாங்களா, எண்ணெய் ஊற்றுறாங்களா? ஒன்றும் பண்ணலையே. அது எப்படி நடக்கிறதுன்னு சுவாமி கேட்குறார். இயற்கை தன் காரியத்தை சரியாக செய்கிறது.